ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாள் ஆராதனையில உங்களை காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் தொடர்ந்து ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். நல்ல மனமகிழ்ச்சியா ஆராதிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை இந்த நாட்கள்ல செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் ஒரு ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா தெய்வமே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், அவையாலே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். ஏசப்பா, இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களை வழிநடத்துங்க. இந்த வேளையில இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா உணர்வோடும் ஆண்டவரே அப்பா தேவ பயத்தோடும் பக்தியோடும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த இடத்துல ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க. தேவ பிரசன்னத்தினால முழுவதுமாய் நிரப்பப்படட்டும். நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு போதித்து இந்த நாள்ல வழி நடத்துங்க. ஆராதனை ஆசீர்வதிங்க, பாடல்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவாதி தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இது ஓய்வு நாள் ஆராதனை என்றதை மறந்துடாதீங்க. அந்த பயத்தோட நம்ம தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுகிற நாளாகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிற நாளாகவும் இது இருக்கிறது. நம்ம ஸ்தோத்திரத்தை நாம ஆராதனை வேலையில நன்றாக ஒப்பு கொடுத்து நாம சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்க ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறார். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நல்லா ஆராதிங்க. தேவ பிரசன்னத்துல அமர்ந்திருங்க. உணர்வுள்ள பிள்ளைகளா இருங்க. இப்பொழுதும் ஒரு பாடலுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். என் கண்மலையானவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம்.
நம் ரட்சகராக இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மனமகிழ்ச்சியோடு ஆராதிங்க. தேவ சமூகத்துல ஆண்டவர் எதுக்கு பிரியப்படுகிறார் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுகிறார். அவர் துதிகளுக்குள்ள வாசமா இருக்கிற தெய்வம். உண்மையாகவே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த அருமையான வேளையில நீங்க தேவனை ஆராதிங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி நம்ம ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி 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 ராஜா. அப்பா, தேவ பிரசன்னத்திற்காக நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. ரியாலா ஷதரன மாதரபோ ஷிகரபா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. அப்பா, ஆராதனை என்பது ராஜா தகப்பனே அப்பா எங்கள் வாழ்க்கையில ஒரு பலனாக அமைது ராஜா. அப்பா, உம்மை ஆராதிக்கும் பொழுது சுவாமி அப்பா என்னுடைய பலவீனங்கள் நீங்குகிறது ராஜா. அப்பா, உம்மை ஆராதிக்கும் பொழுது ராஜா அப்பா என்னுடைய நிலைமை மாறுகிறது தகப்பனே. அப்பா, உம்மை ஆராதிக்கும் பொழுது ராஜா பயங்கள் நீங்குகிறது ராஜா. ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி 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 ராஜா. அப்பா, நீங்களுடைய ஜீவ பலியாய் தகப்பனே பலியானிலே நன்றி 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 தகப்பனே. ஓ ஷகதரலா திரிபியா கதரபா. அம்மே நன்றி நன்றி தகப்பனே. தூய ஆவியே உமக்கு நன்றி ராஜா. துணையாளரே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் நல்ல தெய்வமே நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நல்ல பாதைகளை அப்பா வழி கொடுத்தவரே நன்றி நன்றி. ஷதரலா. Thank you Jesus. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை வசனம் துதியானவரே அப்பா துதி சொல்வோம். ஆராதனை 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 ஹல்லேலூயா. ஆராதனை அப்பா துதி ஆராதனை தேவனே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அப்பா துதி அப்பா நன்றி. ஆராதனை அப்பா துதி சொல்வோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அப்பா துதி ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அப்பா துதி. ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவதண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவதண்ணீரே உமக்கு ஆராதனை. ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. தேசியாவே உமக்கு ஆராதனை. ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. தேசியாவே உமக்கு ஆமென் ராஜா. ஆராதனை ஆராதனை ஒரு கதரவ துதி ஆராதனை அப்பா துதி ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அப்பா துதி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி ஆராதனை அப்பா துதி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா துதி ஆராதனை அப்பா துதி ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அப்பா துதி ஆராதனை ஆராதனை ஆமென். துதி ஆராதனை அப்பா துதி ஆமென் ராஜா. நன்றி நன்றி தகப்பனே. தேவன் நமக்கு அப்பா பிதாவுமா இருக்கிறார் ராஜா. ஒரு ஷதரபா தியாகரபா. அப்பா, நீர் எனக்கு அப்பாவும் தகப்பனே. அப்பா, நீர் எனக்கு நல்ல ஒரு போதகனாவும் ராஜா. அப்பா, நீர் இருக்கிறீரே நன்றி நன்றி ராஜா. அப்பா, ஆபத்து காலத்தில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் அப்பா நீர் எனக்கு கண்மலையாக இருந்து ராஜா எங்களை பலப்படுத்துகிறீர். அப்பா, எங்களை தேற்றுகிறீர் தகப்பனே. அப்பா, மனுஷங்களை காண்கிறது ராஜா, ஆனா உம்முடைய பிரசன்னங்களை காண்கிறது தகப்பனே. அப்பா, எங்களுடைய நிலைமை நன்கு அறிந்தி ராஜா. அப்பா, அதற்காக உமக்கு ஆராதனை தகப்பனே. ஷதரபா துருபியா கதரபா. நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா.
அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அரூபமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அரூபமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, தாண்டவரே உமக்கு ஆராதனை. ஆமென். அப்பா நமக்கு ஆராதனை. ஹalleluya. சொத்தாதி போவே. ஓ ஷரேனா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அம்மாவுக்கு. ஹalleluya. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அம்மாவுக்கு. தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. தேவன் வழிகாட்டுவார். ஓ ஷபபரபரப. இருள வழிகாட்டுவார். ஓ ராமபா ஷிரம. சர்வமே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அப்பாவுக்கு. ஹalleluya. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ கண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ கண்ணீரே உமக்கு ஆராதனை. தேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆமென். ஓ ஷபபரபரப. மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ஆமென். துதி ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை ஆராதனை. ஹalleluya. துதி ஆராதனை அப்பாவுக்கு. ஆமென். ஷலரா. ஓ ரிகதனவது ஷலரா. அப்பா உம்மை ஆராதிக்கும் பொழுது ராஜா நாங்கள் பலவீனத்திலிருந்து பலன் அடைகிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஆராதிக்கும் பொழுது ராஜா எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது தகப்பனே. அப்பா நன்றி நன்றி ராஜா. அப்பா அன்றைக்கு சாலமோன் அப்பா ஜெபித்த பொழுது தகப்பனே ஆராதனை பலி செலுத்தும் போது ராஜா அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தை நீ கொடுத்தீர் தகப்பனே. நன்றி நன்றி தகப்பனே. ஹalleluya. ஷதரபா. அன்றைக்கு எலியா பலி செலுத்தும் பொழுது ராஜா நீர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினீர் தகப்பனே. நீர் ஆராதனை அங்கீகரிக்கிறவர் ராஜா. நன்றி நன்றி தகப்பனே. ஓ ஷகதனபா துரபதரபா. ஆமென். ஆராதனை என்பது ராஜா எங்களுடைய வாழ்க்கையில சுவாமி எங்களுடைய தகப்பனே எங்களுடைய சாம்பலை எல்லாம் சிங்காரமாய் மாற்றும் ராஜா. நீ அப்பா தகப்பனே உம்மை ஆராதிக்கும் பொழுது ராஜா நாங்கள் எந்த ஒரு அகல பாதாளத்துல போய் இருந்தோம் சுவாமி, எப்பேற்பட்ட பாவத்துல இருந்தாலும் ராஜா நீர் எங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் தகப்பனே. அப்பா ஒரு ஆராதனை போதும் ராஜா தேவ சமூகத்துல ராஜா எங்களுடைய பலவீனங்களை மாற்றும் தகப்பனே. எங்களுடைய பாவங்களை விட்டு ஒளி அதுக்கு கிருபை தந்து நடத்தும் ராஜா. ஓ ஷலரபா. அப்பா நீ எங்களை கை நீட்டி தூக்கினீர் தகப்பனே. அப்பா நீ இன்றைக்கு எங்களை உயரத்துல வைத்திருக்கிறீர் ராஜா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி தகப்பனே. அப்பா நீ தூசி தட்டி விட்டீர் ராஜா. அப்பா அந்த சாம்பல் எல்லாம் நீங்க எங்க வாழ்க்கையில நீக்கினீர் தகப்பனே. நன்றி நன்றி ராஜா. நீ சிங்காரத்தை கொடுத்தீர் தகப்பனே. ஹalleluya. நன்றி நன்றி தகப்பனே. ஓ ஷலரபா கலரபா. ஒருவேளை மனுஷர்கள் நம்முடைய காரியங்களை பார்த்து இந்த காரியம் இதோட வேஸ்ட், இவனால எதையும் செய்ய முடியாது, இவனால எதுவும் செய்ய முடியாது, உன்னால எதுவும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தேவன் உன் பக்கத்துல இருந்தா, தேவன் நம்முடைய பட்சத்துல இருந்தா நீங்க அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் கை நீட்டி தூக்குவார். எந்த பாவமா இருந்தாலும் தேவனுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்ததா. ஹalleluya. நன்றி நன்றி ராஜா. தேவனுடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்க வல்லவர், நம்முடைய பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்க வல்லவர். ஆமென். ஹalleluya. ஓ ஷகதரபா உதிரிபி கதரபா. நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? Thank you Jesus. கை நீட்டி தூக்கி விட்டி உயரத்தில் என்னை வைத்தி பிள்ளையாய் மாற்றி விட்டி நிரந்தரமா. துசியை தட்டி விட்டி சாலை நீக்கி விட்டி சிங்காரம் தந்து விட்டி நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டி உயரத்தில் என்னை வைத்தி பிள்ளையாய் மாற்றி விட்டி நிரந்தரமா. துசியை தட்டி விட்டி சாலை நீக்கி விட்டி சிங்காரம் தந்து
கோலியத்தை சந்திக்கும் பொழுது தாவீது இளைஞனா இருந்தான். ஒருவேளை அவன் வீட்டுல எல்லாருமே அவனை கைவிட்டாங்க, அவன் எதுக்கு உதவாதவன் என்று தள்ளிவிட்டாங்க. ஆனா அந்த யுத்த காலத்துல தேவன் தாவீதை உயர்த்தினார். அவன் சிறு வயது கொண்ட மகன் தான், ஆனா தேவன் தாவீதை உயர்த்தினார். அவன் கோலியத்தை பார்த்து பயப்படல, ஏன்னா அவனுக்குள்ள இருந்தது இயேசு, அவனுக்குள்ள இருந்தது வல்லமை, அவனுக்குள்ள இருந்தது தேவ மகிமை, அவனுக்குள்ள தேவ பக்தி இருந்தது. இஸ்ரவேலை அப்பா ஷடரபா குதுமியானமோ ஷிதரரபா, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவன் நடுவில் வாசமாக இருந்தார். அதுதான் அவனுடைய பலன், ஆராதனை அவனுடைய பலன். நன்றி நன்றி ராஜா. ஒருவேளை நீங்க வருமானத்தை நீங்க ஒருபடி இறங்கி இருக்கலாம், பலவீனமா இருந்திருக்கலாம், ஆனா நீங்க இன்னைக்கு அவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் உயர்த்த வல்லவர், தாழ்வு உயர்த்த வல்லவர். நம்ம விசுவாச பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. ஆரக்கண் கோலியாத்தை ஆலிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. ஆரக்கண் கோலியாத்தை ஆலிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. சொல்லுமா, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி 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 ராஜா. அப்பா நன்றி நன்றி தகப்பனே. அப்பா இப்பொழுது ஆராதத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க ராஜா. அப்பா அவங்க எப்பேற்பட்ட தகப்பன துக்கத்தில் இருந்தாலும் ராஜா, அதை நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா உங்களை விசுவாசத்தை ஆராதத்துக்காக ராஜா. அப்பா இந்த ஆராதனை நிமித்தம் தகப்பனே அவன் பலனாய் மாற்று ராஜா. அவனுடைய தரித்திரம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் தகப்பனே. அப்பா அவனுடைய நெருக்கம் எல்லாம் விசாலமாய் மாறட்டும் தகப்பனே. அப்பா நன்றி நன்றி தகப்பனே. அப்பா இம்மட்டும் ஆராதிக்க கருத்து கொடுத்த எல்லா கிருபைக்கும் நன்றி. அப்பா தொடர்ந்து உடைய கருத்து கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சோ இவ்வளவு நேரம் நம்ம ஆராதித்திருந்தோம். தேவாதி தேவன் நம் மத்தியிலே அசைவாடினார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். விட வேண்டியதை விட்டு தேவனை நோக்கி நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இப்பொழுதும் சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 20 வாசிப்போம். Praise the Lord. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எனக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.
ரட்சகர் நம்ம அதில் அழகாய் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை பாருங்க 5வது வசனத்துல கூட அவர் உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் வரும் நாளெல்லாம் உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ இப்பொழுது நம்ம வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். இதுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த வேத வசனத்தை உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. இதை ஆசீர்வதித்து என் ஜனங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இப்பொழுது வாசித்ததான வேத வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பேதுரு எழுதி இருக்கிற இந்த வார்த்தைகள் என்னன்னா, இதுக்கு மேல் வசனத்துல பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னன்னா 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது புரிந்திருக்கும். புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்க நாம் காத்திருக்கிறபடினால நம்ம எப்படி இருக்கணும் வேதம் சொல்லுகிறதுனா, முதலாவது அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் நாம் போய் சேர போகிறோம். புதிய காரியங்களுக்குள்ள கடந்து போக போகிறோம். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கரையற்றவர்களா இருக்கணும், பிழையற்றவர்களா இருக்கணும், சமாதானத்தோடு தேவனுடைய சந்நிதியில, அந்த வசனத்தை நாம் கீழே பார்க்கிறோம் 14ஆம் வசனத்துல, அவர் சந்நிதியை காணப்படும்படி. யாருன்னா, ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நாம் காணும்படி அவர் சந்நிதிக்கு முன்பதாக ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சந்திக்க போகிறீர்கள், கர்த்தரை போய் காண போகிறீர்கள். அங்க போய் சேருவதற்கு நீ எப்படி இருக்கணும் வேதம் சொல்லுகிறது என்றால், எல்லா பயத்தோடு பக்தியோடு ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த மெசேஜுடைய தலைப்பே எப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு நம்ம மீது இருக்கிற அக்கறை நிமித்தமாக இந்த காரியத்தை இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இரு என்பதற்கும் ஜாக்கிரதையா இருக்கு என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. சோ நம்ம ஒரு அதிகாரப்பூர்வமா சொல்லாம நம்மளை எச்சரித்து சில ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பேதுரு சொல்லுகிறாரு, இந்த காலகட்டத்தில் அவர் அந்த தருணம் முடிக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறாரு, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, இந்தந்த காரியங்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறீங்க, அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நிர்விசாரமான உணர்வுகள் நம்ம மத்தியில் இருக்கிறதுனால நம்ம எப்படி எல்லாத்தையும் கரெக்டா செய்யறோம்னா இல்ல, ஜாக்கிரதையா இருக்கிறோம்னா இல்ல. ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் ஒரு நிர்விசாரம். அதனால பல காரியங்களை இழக்க வேண்டியதாக மாறுகிறது. எதுல நம்ம கரெக்டா இருக்கணுமோ அதுல நம்ம கரெக்டா இருக்க மாட்டேங்கிறோம். எது தேவையில்லாத விஷயமோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவனம் இருக்கு. ஒரு பெரிய பெரிய விஷயத்துல எல்லாம் என்ன பண்ணிடுறோம், அந்த கவனத்தை நம்ம விட்டுறோம். எச்சரிக்கையா நம்ம இருக்க மாட்டேன்றோம். அந்த காரியத்துல நம்முடைய கவனத்தை வைக்க மாட்டேன்றோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்ம என்ன சொல்லுகிறார், சபை காரியமா அதுல ஜாக்கிரதையா நம்ம செயல்பட வேண்டும். குடும்ப காரியமா அதை ஜாக்கிரதையா எதை பண்ணணுமோ அதை செய்யணும். வேலையின் காரியமா அதை நாம் ஜாக்கிரதையா நடத்த வேண்டும். இப்படி பல இடங்களில் நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உண்டு. ஆனா நாம் என்ன பண்ணுகிறோம், நிர்விசாரமாய் காணப்படுகிறோம். இது நமக்கு தேவையற்ற காரியம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பிசாசானவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அதுல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பூமியில் விழ தள்ளிற்று. திடீர்னு அந்த பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்னா, அந்த வாளால நம்ம எதிர்பார்க்காத நிமிஷத்துல பிசாசு என்ன பண்ணுகிறான், அஜாக்கிரதையா இருக்கும் பொழுது அவன் நம்மளை தட்டி விடுகிறான். எப்போ எந்த நேரத்துலனாலும் நம்ம கீழே விழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. பாருங்க, பரலோகம் போகும் வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ஒரு கிறிஸ்தவர்களுடைய கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ நம்ம எப்பொழுதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அப்படின்னா, போகும் வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த வகையில நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்ற காரியங்களை நாம் தொடர்ந்து வாசிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். உங்கள் ஆத்துமாவை முதலாவது
ஜாக்கிரதையா காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாவை மோசம் போக்குகிற சாத்தானானவன் என்ன பண்ணுவான்னா, நிர்விசாரத்தை உங்கள் ஆத்துமாவுக்குள்ளே கொடுத்து நீங்கள் நினையாத நேரங்களில் உங்கள் ஆத்துமாவுக்குள்ளே அவன் கெடுத்து போடுவான். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் பரலோகத்துக்கு போகும் வரைக்கும் உங்கள் ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆத்துமா நிர்விசாரத்தை கொடுக்காதீங்க. எப்பொழுதும் தேவனோடு கூட விழித்திருக்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் எதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால் 2 பேதுரு 1:10 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். உங்கள் அழைப்புல இரண்டாவது நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கிறிஸ்து உங்களை எதற்காக அழைத்தார் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, உங்களுக்கு என்று ஒரு அழைப்பு இருக்கு. தீர்க்க தரிசனமா இருக்கலாம், போதக அழைப்பா இருக்கலாம், சுவிசேஷகரா இருக்கலாம். நீங்க எந்த அழைப்புல அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்புல ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்பை நிர்விசாரப்படுத்தாதீங்க. என்ன ஆண்டவர் அழைக்கல, எனக்கு என்னமோ எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை, அதனால என்ன கூப்பிட்டாரா இல்லையா தெரியல அப்படின்ற ஏதோ தானோ இருக்காதீங்க. உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். உங்களை அழைத்து வந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறார். ஒருவரையும் வெறுமையாய் வைப்பது தேவ சித்தமே அல்ல. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, வசனத்தின்படி ஒவ்வொரு வசனத்திலையும் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த வசனத்தை ஊன்றுகோலாய் வைத்திருக்கிறார். அதை பற்றி கொண்டுதான் நாம் கடந்து போகணும். இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் சின்ன சின்ன விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு உங்களுக்கு கடந்து போகிறேன். பாருங்க, உங்கள் அழைப்பை விட்டுடாதீங்க. அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பை ஊர்ஜிதப்படுத்த விரும்புகிறார். அதனால இந்த சூழ்நிலையில உங்கள் அழைப்பை விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆமென். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுகிறார். மற்றவர்களை போல ஊர் உலகத்துல பாக்குறது போல தங்கள் அழைப்பை மறந்துடுவாங்க, தங்களுடைய பொறுப்பை மறந்துடுவாங்க, தன் வீட்டின் காரியத்தை மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க நிர்விசாரமா அவங்களுக்கு தோன்ற காரியத்தை செய்வாங்க. உலக பிரகாரமாய் வாழ்வார்கள், உலக பிரகாரமாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அப்படி அல்ல. நீ கிறிஸ்துவுல கட்டப்பட்டு இருந்தா என்றால் அந்த கட்டை அவிழ்த்துட்டு ஓடாத. கட்டப்பட்ட பிள்ளையாய் நீர் அதிலே நிலைத்திரு, அந்த அழைப்பிலே ஊர்ஜிதமாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற அடுத்த ஒரு காரியத்தை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 1 பேதுரு 4:7 வசனத்துல நமக்கு சொல்லப்பட்ட 3வது காரியம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். முதலாவது ஆத்துமாவை காப்பாற்ற ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு. இரண்டாவது ஆண்டவர் சொன்ன உங்கள் அழைப்புல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாரு. மூன்றாவது ஜெபம் பண்ணுவதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிப்பதை குறித்து ஜெபம் தானே, நான் இந்த டைம்ல பண்ணிக்கிறேன், அந்த டைம்ல பண்ணிக்கிறேன், ஏதோ டைம் இல்ல. அந்த ஜெபத்துக்கு ஒரு நேரம் இருக்கு. அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான் தேவன் சொல்லலையா? அப்ப நம்ம அந்த நேரத்தெல்லாம் விட்டுறோம். ஒரு சில நேரத்துல ஜெபம் பண்ணிடலாம் கேட்டா 12 மணி, காலையில 12 மணி தான் ஜெப நேரமாவே இருக்குது. அது கூட 1 நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம். இல்ல, நம்ம ஜெபிக்கிறதுல கவனம் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். லூக்கா 21:36 வசனத்துல சொல்லுகிற வசனம் வாசிப்போம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். சோ மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நாம் எப்பொழுதும் நிற்க, நாம நிற்க போற இடம் பரலோகம். ஹல்லேலூயா. இந்த பூமியில நாம் நிற்போம் என்று இந்த சூழ்நிலையில நிர்விசாரமாய் ஓடாதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களை பார்த்து கொண்டு இதுக்குள்ள இந்த வலயத்துக்குள்ள நீங்க இருக்காதீங்க. நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக நாம் நிற்க போகிறோம். அதனால நீங்க ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற இந்த வசனத்தின்படி உங்களை நீங்களே ஜெபத்துல வளைத்து வைத்துக் கொள்ளுங்க. சோ ஜெபத்துக்கு நேரா உங்களோட கவனத்தை திருப்புங்க. ஜெபத்தை விட்டுடாதீங்க. ஜெபத்தை விட்டுட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நிர்விசாரம் நம்முடைய வாழ்க்கையில பூரணப்பட்டுடும். அதுலயே நம்ம நிலைத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் வந்து கெத்செமனே தோட்டத்துல சொல்றாருயா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி போகிறதுக்குள்ள சீஷர்கள் தூங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. தூங்குற பிள்ளைகளா இருக்க கூடாது, சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். என்ன விழிப்பு அப்படின்னா, அவரை நாம் மீட் பண்ண போறோம், அதற்காக நம்ம விழிப்புள்ள பிள்ளைகளா காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். சோ நம்ம இன்னொரு காரியத்திலும் ஆண்டவருடைய ஜாக்கிரதையா இருக்கும்படி ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். 2 தீமோத்தேயு 2:15 வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக
நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆமென். உன்னை உத்தமமாய் தேவனுக்கு முன்பதாக நிறுத்தும்படி நீங்கள் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சோ தேவனுக்கு முன்பாக நம்ம நிக்கிறதுல உத்தமம் உள்ள பிள்ளைகளா நாம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தோம்னா மற்ற இந்த உத்தமம் எதுனா என் பிள்ளை என்ன ஆனாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டான்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த அவ்விதமாய் உங்களை பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னவானாலும் என் பிள்ளை என்னை விட்டுட்டு போக மாட்டான், என்னோட கூட தான் இருப்பான் என்று உன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லும் விதமாக நீ உத்தமத்துல நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்தும் பார்க்கிறோம், மோசேயை குறித்தும் பார்க்கிறோம். அநேக இடங்களில் ஊழியர்களை குறித்து அவர் சாட்சி சொல்லியிருக்கிறார். இப்பொழுது 1 தெசலோனிக்கர் 2:4 சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சோ மனுஷருக்கு பிரியம் உண்டாக பேசுகிற பேச்சு நமக்கு வேணாம். உத்தமமான பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, இயேசுவுக்கு மட்டும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரமுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவுக்கு மாத்திரம் நீங்கள் அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கணும், அதுல நிலைத்திருக்கணும். இல்லனா இந்த உத்தமம் எங்க செதறுது அப்படின்னா மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அன்பு செலுத்தும் போது, மத்தவங்க காரியத்துல நம்ம கவனத்தை செலுத்தும் போது இந்த சூழ்நிலையில தான் நம்முடைய உத்தமம் ஆண்டவரை விட்டு விலகி போகுது. மத்தவங்க மேல நேசம் வைக்கும் போது, மத்தவங்க மேல பாசம் வைக்கும் போது நம்முடைய உத்தமம் கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கு. அதனாலதான் கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்கள் பரலோகத்தின் தேவனை பார்க்கும் பொழுது உத்தமத்துல உறுதியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விழிப்போடு உங்களை கடந்து போக சொல்லுகிறார். அதுதான் சொல்ற, நீ உத்தமத்துல ஜாக்கிரதையாயிரு. எந்த சூழ்நிலையும் மற்ற உறவுகள் நிமித்தமா கர்த்தருக்கும் உனக்கும் இருக்கிற உறவுல விரிசலை கொடுக்காதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால நீங்கள் எதுல உத்தமமா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை சந்திப்பதுல உத்தமமா இருந்து ஜாக்கிரதை பிள்ளைகளா நீ கடந்து போக வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல இன்னொரு காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். அசதியா இருக்காதீங்க. எந்த காரியத்தை குறித்தும் நிர்விசாரத்தின் காரியத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். பரவாயில்ல, ஆண்டவர் தான், ஆண்டவர் மன்னிச்சுடுவார், மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுடுவார், மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுடுவார்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டே கிறிஸ்துவ பிள்ளைகளாக நம்ம கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். இல்ல, கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிறவர் அசதியா இருக்காதீங்க. ரோமர்ல ரொம்ப அழகா பவுல் சொல்லுவார், ஏதோ தானும் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. இது ஒவ்வொரு முறையும் பதிவு பண்ணிக்கிற பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அனலுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தேவனுக்குள்ள பற்றி எரிகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமே, அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு மேற்கோள் காண்பித்து போகிறேன். அசதியா இருக்காதீங்க. அசதியா இருந்தானா ஒரு டயர்ட் அப்படியே தூங்கிறது, அப்படியே டயர்ட் ஊழியத்தை செய்யாம விட்டுறது, இல்ல மற்ற காரியங்களை சுறுசுறுப்பா குடும்பத்தை பார்க்காம விட்டுறது, இப்படி நிர்விசாரமான சூழலை தள்ளப்படுகிறோம். இல்ல, நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அசதியா உங்கள் வேலைகளை செய்யாதீங்க, அசதியா உங்களுடைய ஊழியத்தை செய்யாதீங்க, அசதியா உங்கள் குடும்பத்தை நடத்தாதீங்க. உங்கள் காரியங்களை ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். அடுத்ததாக நாம வாசிக்கிறோம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்க. சமாதான கட்டினால ஆவியில ஒருமையை காத்துக் கொள்ளுங்க. ஒரு ஊழியத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடு அந்த ஒருமையை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வீடுகளில் இருக்கிறோம் என்றால், ஒரு குடும்பமா இருக்கிறோம் என்றால், குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கு மத்தியில ஒருமையை காத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆபீஸ்ல வேலை செய்கிறோம்னா அங்க கூட வேலை செய்களோடு ஒருமையை ஒரு மனதோடு நீங்க ஒன்றாய் சேர்ந்து வேலையில் இருக்கிற பிள்ளைகளா காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். இதுவேளை நீ ஜாக்கிரதையா இரு. நீ இருக்கிற இடத்துல சமாதானத்தை கெடுத்துக்காத. நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல சமாதானத்தை கெடுத்துக்காத. நீயா போய் விலகி, நீயா இறங்கி போய் மன்னிப்பு கேட்கறது தப்பு கிடையாது. சமாதானம் இல்லையா, போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடுங்க. ஒரு இடத்த சூழ்நிலையை உனக்கு சாதகமா மாத்திக்கோங்க. அது ஆபீஸ் ஆகட்டும், ஊழியம் ஆகட்டும், அது வீட்டின் சூழ்நிலை ஆகட்டும், எல்லா இடங்களிலும் இறங்கி நீ போய் பேசுவது தப்பு கிடையாது. அதுதான் சொல்றேன், ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இரு. இல்ல, சமாதானம் இல்லைன்னா உங்களால தொடர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த முடியாது. ஹல்லேலூயா. நீ இது எல்லாமே நாம் கிறிஸ்துவை காணும் பொழுது சாட்சிகளாக சொல்லப்படும். ஆமென். கடைசியாக இன்னொரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 2:1 ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமென். இப்போது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அது எல்லாத்தையும் விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. சோ தேவன் உங்களிடத்துல பேசின ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தை தான். அந்த சின்ன சின்ன வார்த்தையிலும் நிர்விசாரத்தை கொண்டு வராதீங்க. அப்படியே நீங்கள் கேட்ட எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதையா இருந்தால் என்ன பலன், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் என்று வேதம் சொல்கிறது என்றால், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள்
12:24 வாசிப்போம். ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். பாருங்க, ஆளுகை செய்யும். ஜாக்கிரதையா நீங்க உங்க வேலைகளை செய்யும் பொழுது நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அது எந்த இடமா இருக்கட்டும், இந்த பூமியில நீ வாழும் வரைக்கும் நீ ஜாக்கிரதையா ஒரு காரியத்தை பயணம் செய்வாய் என்றால் கண்டிப்பா ஆண்டவர் அந்த காரியத்துல உங்களுக்கு ஆளுகையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களுடைய ஆளுகையின் தன்மை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம். இத்தனை காரியத்துல ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுறத காட்டிலும் இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆளுகை வேணும், நம்ம சாட்சியா வாழணும், நம்ம வெக்கப்பட்டு போக கூடாது அப்படி நினைக்கிற நீங்க காரியங்களில தேவ சமூகத்துல எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமா இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் தலைவராய் வைப்பார். இருக்கிற இடத்துல உங்களை ஆண்டவர் மகிமையாய் நடத்துவார். ஆளுகை தன்மையோடு கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21:5 வசனம். ஜாக்கிரதை உள்ளவருடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுவருடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஆமென். அல்லேலூயா. சோ உங்களுடைய நினைவுகள் எப்படின்னா, ஜாக்கிரதையா இருக்கிற நினைவு என்ன பண்ணுவானா, இவங்க வீட்டுக்கு போக கூடாது, இவங்களோட பேசக்கூடாது, இந்த இடத்துல நிக்க கூடாது, உட்கார கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருந்தோம் என்றால் நிச்சயமா நமக்கு சொல்லப்படுகிறது ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. செல்வங்கள் நம்ம வீட்டுல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நீங்க இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கிறோம். கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க அங்க போவாதீங்க, இதை செய்யாதீங்க, அதை பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க, நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஆகையால இந்த வார்த்தைகள் சொல்றாங்க, ஜாக்கிரதையா இருங்க, நீங்க வெளியில போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா நம்மை காப்பாற்றுவதற்காக அவர்கள் சொல்லுகிறாங்க. இதுல நீங்க ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா இந்த உலகத்தின் பிரகாரமா எந்த வியாதியும் நமக்கு அணுகாது என்று. பாருங்க, இந்த உலக பிரகாரமா இருக்கிற வியாதி அணுகாததுக்கு இத்தனை விதமான காரியங்களை ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களை நீங்க ஜாக்கிரதையா இருந்தா செல்வம் உங்கள் வீட்டை தேடி வரும், ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி, ஊழியம் உங்கள் வீட்டை தேடி வரும், ஆசீர்வாதத்தின் மகிமை உங்க வீட்டை தேடி வரும். உங்கள் வீட்டின் சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 22:29 வசனம். நீதிமொழிகள் 22:29 வசனம் வாசிப்போம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் எங்கே இருப்பான் என்றால் ராஜாவுக்கு முன்பதாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக போய் சேர்கிறவன் யாருன்னா, பாவம் வருது நம்ம போக கூடாது, பொய் வருது நம்ம பேசக்கூடாது, இந்த விபச்சார கிரியைகள் இருக்கு அந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது, நிர்விசாரமான காரியம் இருக்கு அங்க போக கூடாது, தேவையற்ற விக்கிரக அன்பு வருது அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. இது எல்லாத்திலையும் நம்ம ஜாக்கிரதையா தேவையில்லாத இடங்களை விட மாட்டோம், தேவையில்லாத இடங்களை போக மாட்டோம், தேவையில்லாத காரியங்களை செய்ய மாட்டோம். அப்படி தேவையில்லாதது நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ராஜாவை போய் சந்திப்போம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம் என்றால் தாவீது என்ற ஒரு தேவ மனுஷனை நம்ம பார்க்கிறோம். தாவீது எப்படிப்பட்டவராக அவர் காணப்படுகிறார் அப்படின்றா, அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய அவர் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு விசை வந்து கரடி வருது, ஒரு விசை வந்து சிங்கம் வருகிறது. இப்பேற்பட்ட இடத்துல அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்துல அவன் பொறுப்பாய் நடந்து கொண்டான். ஏன்னா ஒரு தடவை அவன் வந்து ஆடுகளை தூக்கிட்டு ஓடும்போது அதை அவன் கவனமாய் கவனித்து அதிலிருந்து அந்த கரடியின் வாயிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் அந்த ஆட்டை அவன் காப்பாற்றினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜாக்கிரதை உள்ளவன் எங்கே போய் நின்றான் என்றால் வேதத்துல நாம் வாசிப்போம் என்றால் 1 சாமுவேல் 16:21. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். ஆமென். இஸ்ரவேலின் முதல் ராஜாவிடத்துல சவுலிடத்துல வந்து தாவீது வந்து நிற்கிறான். ஏன்னா சவுலுக்கு வந்து சில பலவீனங்கள், அதாவது அசுத்த ஆவி நிமித்தமாக அலங்கரிக்கப்படும் போது யார் வந்து இந்த காரியத்தை மேற்கொள்வார்கள் என்று அவர்கள் தேடிட்டு இருக்கும்போது தாவீதை குறித்து சாட்சி சொல்லப்படுது. தாவீது ஒருவர் இருக்கிறார், அவர் சௌந்தரியவான், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் பயபக்தியோடு இருப்பவன், தேவனுக்கு முன்பாக நிற்பவன் என்று அவனை குறித்து பல சாட்சிகள் சொல்லப்படுது. சாட்சி சொல்லி அவனை கொண்டு வருகிறார்கள். உடனே சவுல் சொல்கிறார், அவனை கொண்டு வார்கள் என்று. அவன் இருந்த இடம் வனாந்திரம்.
அவன் இருந்த இடம் ஆடுகளை மேய்த்து கொண்டதான். அந்த இடத்துல ஜாக்கிரதையா தன் ஆடுகளை நேர்த்தியாய் அவன் தன் கொடுக்கப்பட்ட வேலைகளை அவன் கவனமா இருந்த போது அவன் ராஜாவிடத்துல கொண்டு வரப்பட்டான். பின்பு அவனே இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இன்றைக்கு வேத வசனத்தை நீங்கள் கவனமாய் கவனித்திருப்பீர்கள். ஒன்றும் கர்த்தர் உங்களிடத்துல நித்தமும் தெளிவாய் பேசியிருக்கிறார். ஜாக்கிரதையா இருங்கள். ஜாக்கிரதையா இருந்தோம் என்றால் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஜாக்கிரதையா இருந்தால் செல்வம் நம் வீட்டை தேடி வரும். ஜாக்கிரதையா இருந்தால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கும் போது சாட்சி உள்ளவர்களா இருப்போம். ஜாக்கிரதையா இருந்தால் இந்த உலக ஆசீர்வாதத்திலும் மேன்மை உள்ளவர்களாக இருப்போம். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. அன்பு ரட்சகர் உங்களோடு கூட இருந்து பேசின ஒவ்வொரு காரியத்துக்காக இப்பொழுது நாம் நன்றி சொல்லுவோம். அப்படி இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. என் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரையற்றவர்களாகவும் பிழையற்றவர்களாகவும் உமக்கு முன்பதாக வந்து நாங்கள் நிற்பதற்கு எங்களை நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஏசப்பா, நாங்கள் ஜாக்கிரதையோடு எங்கே நிற்க வேண்டும், எங்கே என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வருவீராக. என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. தாவீதை எப்படி மகிமைப்படுத்துவீரோ அவ்விதமாய் எங்கெல்லாம் என் பிள்ளைகள் ஜாக்கிரதையா நடந்து கொள்கிறார்களோ, உணர்வோடு இருக்கிறார்களோ, ஜபத்தில் விழித்திருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட ஜனங்களை நீர் மேன்மைப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும், வழிநடத்தும். தொடர்ந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. இப்பொழுது யூடியூப் சேனல் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதியும். தேவரீர் இந்த பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். சுகபல ஜீவனை கட்டளிடும். தேவ ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜாக்கிரதையா நடத்த இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து நடத்தும். ஆசீர்வதி. தேவ பிரசன்னம் நிறைவுள்ளதாய் மாறட்டும். ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.